ஹாய், நான் டாக்டர் பிரதீப் குமார், மரபணுவியல் மருத்துவர், கோயம்புத்தூர்லேருந்து. ஒரு பேஷண்ட்டுகிட்ட ஏதாவது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் இருக்கும் அப்படின்ற சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணிடுங்க அப்படிங்க நிறைய முறை நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கோம். ஒரு மரபணு பிரச்சனை இருந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதை டெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், எப்படி இருந்தாலும் சப்போர்ட்டிவ் கேர் தான் கொடுக்க போகிறோம், இதுக்காக நம்ம டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இன்னொன்று, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்குது, இதை டெஸ்ட் பண்ணுறதுனால பெரிய யூஸ் ஃபேமிலிக்கு இருக்காது அப்படின்னு நம்புகிற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதில் இந்த மரபணு டெஸ்டிங் எப்படி ஒருத்தவங்களோட வாழ்க்கையவே மாற்றுச்சு அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இன்னைக்கு மரபணு டெஸ்டிங் பண்ணுறதுனால ஒருத்தரோட வாழ்க்கையவே எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வணக்கம், நான் டாக்டர் பிரதீப் குமார். இது உங்களுடைய ஃபேவரட் மரபணு சேனல். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக மரபணு பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மரபணு பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுப்பிக்க. ஒரு 51 வயசு ஆன ஒரு நபர் என்கிட்ட வந்தார். சார், எனக்கு ரொம்ப வருஷமாக கால்களில் கைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை 15-20 வருஷத்துலேருந்தே நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். டெஸ்டிங் அப்படின்னு எதுவும் பண்ணலை. போக போக எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலம் இழக்கிறது தெரியுது. நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் ரிட்டையர்ட் ஆயிடுவேன். எனக்கு ஒன்று தான் சார் வேணும். நான் வாழ்க்கை பூரா நடந்துகிட்டு இருந்தால் மட்டும் போதும், என் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட என்னை வந்து பார்த்தார். இன்னொரு ஃபேமிலி, 40 வயது ஒரு பெண்மணி, அவங்களுடைய அண்ணனுக்கு 45 வயசு. இவங்க 2 பேர்த்துக்குமே தசை பாதிப்பு உள்ளாயிருக்கு. அவங்களுக்கும் இந்த 10-15 வயசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தசைகள் வலுவிழந்துகிட்டே வருது. அந்த பெண்மணி என்கிட்ட கேட்டது, சார், எனக்கு 40 வயசு ஆகுது, என்னுடைய அண்ணன் 45 வயசு, இப்போ அவரால் நடக்க முடியல, வீல் சேரில் இருக்காரு. எனக்கும் தெரியுது அதே ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு டெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு தீர்வு சொல்லி அட்லீஸ்ட் நான் லைஃப் லாங் நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். இதுதான் அந்த பெண்மணி வச்ச வேண்டுகோள். இன்னொரு ஃபேமிலி என்கிட்ட வந்தாங்க. குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. 2-3 வருஷமாக பார்க்குறோம் சார், நடக்கிறதுல கொஞ்சம் தளர்வு தெரியுது, ஸ்டெப்ஸ் ஏறுறதுல கஷ்டப்படுறாங்க, உட்காந்து எந்திரிக்கிறதுல கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே வேணாம் சார், என் குழந்தை நடவுடையா லைஃப் லாங் இருந்துட்டா போதும் அப்படின்ற வேண்டுகோளை அந்த ஃபேமிலி வச்சாங்க. இந்த 3 பேர்த்தோட வேண்டுகோளுமே ஒன்று தான். நான் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்கணும், நடக்க முடியாமல் அடுத்தவங்களை டிபெண்ட் ஆகிற மாதிரியான நிலைமைக்கு நான் போயிடக்கூடாது. இந்த 3 பேர்த்துக்கும் இருந்த ஒற்றுமை தசை ரிலேட்டடான தளர்வு. இதில் முக்கியமானது என்னென்னா, இவங்க 3 பேர்த்துக்குமே ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங்கை பண்ணுங்க, அதுக்குரிய தீர்வுகளை கண்டுபிடிங்க அப்படின்னு யாருமே சொல்லலை. இது ஏதோ தசை ரிலேட்டடான பிரச்சனையாக தெரியுது, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணுங்க, அது போதும் அப்படின்றது தான் இவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கப்பட்ட அறிவுரை. இவங்க 3 பேர்த்துக்குமே நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். இவங்க 3 பேர்த்துக்கு வந்த டயக்னோசிஸ் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி டைப் 3, முதுகு தண்டுவட தசை நார் சிதைவு நோய். இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி, முதுகு தண்டுவட தசை நார் சிதைவு நோயை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்கு. லிங்கை கமெண்ட்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். இதில் டைப்ஸ் நிறையா இருக்கு. இவங்களுக்கு இருக்கிறது டைப் 3. இவங்களுடைய ஏஜ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், அதனுடைய ப்ரொக்ரெஷனை வச்சு நம்மளால இவங்களை கிளாசிஃபை பண்ண முடிஞ்சது. இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்குரிய சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி இதுக்கு மருந்துகளே இல்லை. இப்போ சில வருஷங்களாக மருந்து ஒன்று வந்துருந்துச்சு. அந்த மருந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஒரு பாட்டிலோட விலையே 5 லட்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. இவங்க மாசத்துக்கு ஒரு 7.5 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருந்தாங்க. இப்போ ஒரு வருஷமா இந்த மருந்தை ஒரு இந்தியன் கம்பெனி தயாரிச்சதுனால அதனுடைய விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பாட்டிலோட விலை 10,000 ரூபாய். இதை மாசத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய செலவுகள் 15,000 ரூபாய் வைக்கும். ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்றாங்க அப்படின்னா அவங்களால இன்னைக்கு இருக்கிற அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை, இன்னைக்கு இருக்கிற தசை வலிமையை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். அப்ப இவங்க 3 பேரும் நம்ம கிட்ட கேட்டது என்ன, நான் வாழ்நாள் ஃபுல்லா நடந்துட்டு இருந்தா போதும்,
இதை நான் கண்டுபிடிச்சது மூலமா, இந்த மெடிசன் கொடுக்கறது மூலமா அவங்களுடைய அந்த நியாயமான ஒரு சின்ன கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடிஞ்சுது. அவங்களுக்கு இந்த மருந்துகளை ஆரம்பிச்சுட்டேன். இப்போ எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு தைரியம் இருக்கு. நாம உட்கார்ந்துட மாட்டோம், வீல் சேருக்கு போயிட மாட்டோம் அப்படின்ற தைரியம் இந்த ஃபேமிலிக்கு நம்மளால கொடுக்க முடிஞ்சுது. ஒரு சின்ன மரபணு டெஸ்டிங் பண்றதுனால, அதை கன்ஃபார்ம் பண்றதுனால அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை நம்மளால தேட முடியுது. இந்த டெஸ்ட் பண்ணாததுனால நாம அந்த உரிமையை கூட அவங்களுக்கு மறுக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தாலும் ஒரு மரபணு டாக்டரை அணுகி அதுக்கான ப்ராப்பரான டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்குரிய தீர்வுகளை தேடணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட் இந்த வீடியோ மூலமா. எனக்கு இருக்கிற வருத்தம் என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த அவேர்னஸ், இந்த புரிதல் எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் போய் சேரவும் மாட்டேங்குது. நாங்களும் நிறைய வீடியோஸ் போடுறோம், அது எல்லா மக்களுக்கும் போய் சேர மாட்டேங்குது. என்னுடைய ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட என்னன்னா, இது போன்ற என்ன வழியினே தெரியாம சுத்திட்டு இருக்க ஒரு ஃபேமிலிக்கு ரீச் ஆகும்படி நீங்க பார்த்துக்கணும். இந்த வீடியோஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு என்ன கவலைன்னா, நாம பார்த்தது இந்த மாதிரி ஃபேமிலிஸ் இந்த மாதிரி எவாலுவேட்டே பண்ணாம நமக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லையோ என்னமோன்னு எத்தனையோ பேர் நம்ம சமூகத்துல இருக்காங்களோ என்னமோ, அவங்க எங்களை ரீச் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்கலாம். இவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோஸ் எல்லாரையும் போய் ரீச் ஆகணும். அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். Till then, bye.